வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். நாட்டின் மீது பற்றுக்கொண்ட வீரர்கள் எங்கே? டொலர் இல்லை, டீசல் இல்லை, இத்தனைக்கும் முஸ்லிம்கள் மீது இனவெறி தூண்டி அதில் குளிர்காய்ந்த நாட்டை குட்டிச்சுவராக்கியது தான். மீதி தேவையான நேரத்தில் தலைமறைவு. இனவாதம் நாட்டுக்கு ஒருபோதும் உதவாது என்பதற்கு இலங்கை உலகுக்கு நல்ல ஒரு உதாரணம். உறவினர்களின் கண்ணீரும் சாபமும் இவர்களை சூழ்ந்துவிட்டது. இவர்களுக்கு எப்போதாவது புரிந்துவிட்டதா என்று தெரியவில்லை. அரசன் அன்று கேட்பான், தெய்வன் நின்று கேட்பான் என்பதற்கு இதற்கு நல்ல ஒரு உதாரணம். பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். இன்னும் எம்முடன் இருக்கின்றார் இறைவன் என்பதை யாரும் மறக்க வேண்டாம். இந்தியாவின் பொருளாதார நிபுணர் ஆனந்த ஸ்ரீவாசன் மோடிக்கு விடுத்த எச்சரிக்கை, இனமத உணர்வை தூண்டி ஆட்சி செய்தால் இலங்கை மாதிரி நிலைமைதான் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கை பொருளாதாரம் வைரசுக்கு பின்புதான் வீழ்ச்சியடைகின்றது என்று கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் கடந்த 4 வருடமாக வைரசுக்கு முன்பு அந்த நாட்டின் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தது. முக்கியமாக சீனாவிடம் வாங்கிய கடன், சீனாவின் பல்வேறு திட்டத்துக்கு வாங்கப்பட்ட நிதியுதவிகள், அதற்கான வட்டி எல்லாமே இலங்கையின் பொருளாதாரத்தை முடக்கி போட்டது. அதன் பின்புதான் வைரஸ் காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் பாதாளத்துக்கு சென்றது. ராஜபக்ச குடும்பத்திலிருந்து இன்னும் ஒருவர் ஆட்சிக்கு வருவதை உறுதிப்படுத்தவே விமல் வீரவன்ச மற்றும் வாசுதேவ நாணயக்கார கம்பன்பில ஆகியோரின் பிரதான நோக்கம். விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, வாசுதேவ நாணயக்கார ஆகியோரின் நடவடிக்கைகளின் பின்னால் இரகசிய நோக்கங்கள் உள்ளதாக ஹரிணிகா அறிவித்துள்ளார். கண்டியின் ஊடக சந்திப்பில் இடம்பெற்ற போது ராஜபக்ச குடும்பத்தில் இன்னும் ஒரு உறுப்பினர் ஆட்சிக்கு வருவதை உறுதி செய்ய முயல்கின்றனர். இந்த மூவரின் கடந்த காலங்களை ஆராயும் போது அவர்கள் மக்கள் தங்களுக்கு வழங்கிய ஆணையை காப்பாற்ற முயல்கின்றனர். நிதியமைச்சருக்கு எதிரான இன்னும் ஒரு உறுப்பினரும் உதவ முயல்கின்றார் என்பது தெளிவாக தெரிவதாக ஹரிணிகா குறிப்பிட்டுள்ளார். கருத்துக்கள் தெரிவிப்பதனால் தொழிலை இழக்கின்ற நிலைமை உருவாகிவிட்டதாக இம்தியாஸ் அறிவித்துள்ளார். கருத்து சுதந்திரம், மொழி சுதந்திரம் அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகளாகும். ஆனால் இன்று அந்த உரிமைகள் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. நேர்மையான கருத்துக்கள், விமர்சனங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கருதி அந்த கருத்துக்கள் தெரிவிப்பவர்களை பல்வேறு வழிமுறைகளில் துன்புறுத்துவதை நாம் இன்று கண்கூடாக காண்கின்றோம். குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்தவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்படுதல், கைது செய்யப்படுதல், தடுப்பு காவலில் வைக்கப்படுவதூடாக தெளிவாக தெரிகின்றது. என்ற கருத்து தெரிவிப்பதனால் தனது தொழிலை இழக்கின்ற நிலைமை உருவாகிவிட்டது. ரூபபவனி கூட்டுத்தாபனத்தில் பணிபுரிந்த திருமதி ரணசிங்க முகநூலில் பதிவிறக்கம் செய்த ஒரு பதவிக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டது இதற்கு ஒரு உதாரணம். கருத்து தெரிவிப்பதற்கு எடுக்கப்பட்ட இந்த தீர்வை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். திருமதி ரணசிங்க உடனடியாக பணியில் மீள அமர்த்துமாறு கேட்டு நிற்கின்றோம் என்று இம்தியாஸ் பக்கீர் மாக்கர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். எரியும் தீயில் மேலும் எண்ணெய் ஊற்ற நாம் தயாரில்லை. ஆர்ப்பாட்டங்களில் நாடு மேலும் வீழ்ச்சியடையும் மைத்திரிபால சிறிசேனா. தற்பொழுது முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக நாடு மேலும் வீழ்ச்சி பாதையில் செல்லும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடிப்படையில் எரியும் தீயில் மேலும் எண்ணெய் ஊற்ற நாம் தயாரில்லை. எனினும் அதனூடாக நாடு மேலும் வீழ்ச்சியடையும். சர்வ கட்சி மாநாட்டில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்று நாம் பரிந்துரைக்கின்றோம். நாட்டில் எந்த அரசியல் தலைவர்களும் விளக்க முறையில் வைக்கப்படவில்லை. பரிசோதனைகள், விசாரணைகள் மாத்திரம் மேற்கொள்கின்றனர். நாடு தற்பொழுது ஏன் இந்த நிலைமை அடைந்துள்ளமைக்கு நாட்டை ஆட்சி செய்த சகலரும் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை பெற துடிக்கும் மக்கள், உணர்வு ரீதியான கொந்தளிப்பு, வேதனை மிகு தருணங்கள். நாடு பூராக தட்டுப்பாடாக இருந்த லிட்டோ எரிவாயு சிலிண்டர்கள் இன்று போலீசாரின் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புக்கு மத்தியில் அம்பாறை மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இருந்த போதிலும் இன்று இந்த மாவட்டத்தில் உள்ள நெற்பட்டிமணி லிட்டோ எரிவாயு நிலைய மொத்த விற்பனை நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்ட சுமார் 1000க்கும் அதிகமான சிலிண்டர்கள் கடும் நெருக்கடிக்கு மத்தியில் கல்முனை, மருதமுனை, நெற்பட்டிமணி, சாய்ந்தமருது, காரதீவு, பாண்டியரப்பு, பெரியநீலாவணை, சம்மாந்துறை, அக்கரைப்பற்று உட்பட்ட பகுதிகளிலிருந்து வருகின்ற பொதுமக்கள் மற்றும் உணவக உரிமைகளுக்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் மேற்பார்வையில் வழங்கப்பட்டு வருகின்றது. 400 கிராம் பால்மா பக்கெட்டின் விலை 250 ரூபாவினால் அதிகரிப்போம்.
இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பக்கெட் ஒன்றின் விலை 250 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பக்கெட் ஒன்றின் விலை 790 ரூபாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. உலக மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இலங்கை 127வது இடம், பின்லாந்து முதலிடம். ஐக்கிய நாடுகள் சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இலங்கை 127வது இடத்தை பெற்றிருப்பதுடன் பின்லாந்து உலகின் மகிழ்ச்சியான நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 149 நாடுகளில் இலங்கை 129வது இடத்தில் இருந்தது. ஆப்கானிஸ்தான் மகிழ்ச்சியற்ற நாடாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டியலில் 121வது இடத்தில் பாகிஸ்தானுக்கு கீழே இந்தியா 136வது இடத்தில் இருக்கின்றது. நேபாளம் 84வது இடத்திலும், வங்கதேசம் 94வது இடத்திலும், பாகிஸ்தான் 121வது இடத்திலும் இருக்கின்றது. முதல் 20 இடங்களில் ஆசிய நாடுகள் எதுவுமில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்புக்கு முன்னர் இந்த பட்டியலில் முடிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி இருக்கும் 2000 கொள்கலன்கள் விடுவிக்க நடவடிக்கை. இந்திய பொருட்களுக்கு முன்னுரிமை. துறைமுகத்தில் தேங்கியிருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 2000 கொள்கலன்கள் விடுவிப்பதற்கு கட்டணத்தை வழங்க நிதியமைச்சு மற்றும் வர்த்தக அமைச்சு என்பன இணங்கியிருப்பதுடன் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அரிசி, சீனி மற்றும் பெரிய வெங்காயம், மிளகாய், கடலை, பருப்பு உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இந்தியாவினால் வழங்கப்படும் கடனுதவியின் கீழ் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை துறைமுகத்தில் தேங்கியுள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன் விடுவிப்பதற்கான நடவடிக்கை தொடர்பில் ஆராயுமாறு தமது அமைப்பின் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். உக்ரைனுக்கு ஆதரவாக இலங்கை குரல் கொடுக்க வேண்டும். கொழும்பிலுள்ள மேற்கு நாட்டு தூதுவர்கள் அழுத்தம். உக்ரைனுக்கு ஆதரவாக இலங்கை குரல் கொடுக்க வேண்டுமென்று மேற்குலக நாடுகளின் தூதுவர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். இறுமையுள்ள ஜனநாயக நாடான உக்ரைன் மீது ரஷ்யாவின் தூண்டப்படாத நியாயமற்ற சட்டவிரோத படையெடுப்பை நாங்கள் மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றோம். இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் சாசனம் உட்பட சர்வதேச சட்டத்தை முற்றிலும் மீறும் செயலாகும். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் மனிதாயமான பேரழிவை ஏற்படுத்தி இருப்பதுடன் உலக அச்சத்துடன் பார்த்த வண்ணம் இருக்கின்றது. ரஷ்யா பொதுமக்கள் வாழும் பகுதியில் கட்டமைப்புகள் மீது தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதன் காரணமாக பொதுமக்களுக்கு பெரும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் படையெடுப்பு என்பது அமைதியான நாட்டின் மீது தூண்டப்பட்ட நியாயமற்ற நடவடிக்கையாகும் என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் ரஷ்யா தனது மோதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று வேண்டுகோள் விடுப்பதில் இலங்கை எங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டுமென்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். உக்ரைன் இறைமை மீண்டும் நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதாக நாங்கள் உலகெங்கிலும் உள்ள எங்கள் சகாக்கள் நண்பர்களுடன் இணைந்து பாடுபடுவோம். இலங்கையில் உள்ள தூதர்களின் தலைவர்கள் என்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் உக்ரைனுக்கும் ஐக்கிய நாடுகள் சாசனம் சர்வதேச சட்டத்துக்கு குரல்களுடன் இலங்கை இணைந்து கொள்ள வேண்டுமென்று நாங்கள் வலியுறுத்திக் கொள்வதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. சீனாவுக்கு கடனை செலுத்த முடியாத நிலையில் இலங்கை. சீன அரச வங்கிக்கு செலுத்த வேண்டிய தவணை கடனை செலுத்த முடியாத நிலையில் இலங்கை அரசு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி செலுத்த வேண்டிய தவணை கடன்களை தற்போதைய சூழலில் செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாக இலங்கை சீன வங்கிகளிடம் தெரிவித்துள்ளதாக ஊடக செய்தி வெளியிட்டிருக்கின்றது. சீன அபிவிருத்தி வங்கிக்கு $53 மில்லியன், சீனா வங்கிக்கு $17 மில்லியன் மற்றும் 386 மில்லியன் யுவான்கள் அதே நாளில் இலங்கை செலுத்த வேண்டி இருக்கின்றது. எனினும் அதனை அன்றைய தினம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை அறிவித்திருக்கின்றது. எரிபொருட்களுக்காக ஆம்புலன்ஸ்களும் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலையில் பாதிக்கப்படுகின்றது சுகாதார சேவை. ஆம்புலன்ஸ்களும் எரிபொருள் இல்லாத நிலை காணப்படுவதாக தெரிவித்து அரச உத்தியோகத்தர்கள் அமைப்பின் தலைவர் வைத்தியர் அறிவித்திருக்கின்றார். ஆம்புலன்ஸ்களுக்கு எரிபொருள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் சுகாதார பணியர்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கிராமங்கள் உள்ள மருத்துவமனைகளிலிருந்து நோயாளிகள் நகரங்கள் உள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்ற நடவடிக்கை ஆம்புலன்ஸ்களுக்கு எரிபொருள் இல்லாத பாதிக்கப்படுவதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் விசேட பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். தெற்கு அரசியலில் பரபரப்பு. ஆளுங்கட்சிக்குள் வலுக்கின்றதை எதிர்ப்போம். நாட்டின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அதிருப்தி அடைந்துள்ள அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முக்கியமான தருணத்தில் அரசிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது.
இந்த நிலையில் அண்மை காலமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி இவர்கள் அதிருப்தியை மேலும் அதிகரிக்க செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை அரசில் அங்கம் வகிக்கும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக இயங்க முடிவு செய்திருப்பதுடன் இவர்கள் அடுத்த வாரம் ஜனாதிபதியை சந்தித்து தமது முடிவு குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்க இருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முன்னணியின் எதிர்ப்பினால் கந்தரோடை பயணத்தை கைவிட்ட மகிந்த நாவற்குழியில் குடியேற்றப்பட்டவர்களுக்கு காணி உறுதி. பிரதமர் மகிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணம் வந்தார், அவரை யாழ்ப்பாணத்தில் தங்கியிருப்பார். இன்று தல யாத்திரைகளில் பிரதமர் ஈடுபட்டிருப்பதுடன் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டு பொதுமக்கள் சௌரியத்தை உள்ளாக்கி வருகின்றது. நயினாதேவு நாகவிகாரை, நாகபூசணியம்மன் ஆலயம், யாழ்ப்பாண நாகவிகாரை, நாவற்குழி விகாரைகளில் வழிபாடுகளில் ஈடுபட இருக்கின்றார். பிரதமரின் வருகைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் போராட்டத்தை கந்தரோடை பௌத்த விகாரைக்கு செல்லும் பிரதமரின் நிகழ்ச்சி இரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து காங்கேசன்துறையில் தங்குவதற்காக சென்ற பிரதமர் இன்று மட்டுவில் திறப்பு விழா ஒன்றிலும் நல்லூர் ஆலய வழிபாட்டிலும் ஈடுபடுவார். பிரதமர் மகிந்தவின் விஜயத்தை முன்னிட்டு பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நயினாதீவை வந்தடைந்த போது அவருடன் நெருக்கமாக செல்லும் உள்ளூர் பிரமுகர்கள் ஆன்டிஜன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டனர். அதில் எதிர்மறையான முடிவுகள் கிடைத்த பிரமுகர்கள் மட்டுமே பிரதமரை நெருங்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஆன்டிஜன் சோதனை உள்ளாக்கப்பட்டு அவருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. பிரதமரின் வருகைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கந்தரோடை விகாரைக்கு அடிக்கல் நாட்டும் மகிந்த ராஜபக்சவின் நிகழ்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று தகவல் பரப்பியது. இதையடுத்து பிரதமரின் கந்தரோடை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. பிரதமர் யாழ்ப்பாண நகரில் நாகவிகாரை வழிபாட்டுக்கு வந்தார் என்றும் பிரதமரின் வருகையை முன்னிட்டு ஆரியகுளம் சந்தை பகுதியில் வீதி தடைகள் வைக்கப்பட்டிருந்தது. பிரதமரின் வழிபாடுகள் முடியும் வரை நாகவிகாரை பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. ஊடகவியர்கள் நாகவிகாரைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அத்துடன் நாவல்குளையில் அண்மையில் அமைக்கப்பட்ட விகாரையில் பிக்குகளின் தங்குமிட கட்டடத்தையும் திறந்து வைத்திருக்கின்றார். தமிழ் மக்களின் பலத்த எதிர்ப்பின் மத்தியில் அங்கு குடியேற்றப்பட்ட சிங்கள மக்கள் 36 பேருக்கு காணி உறுதிகளையும் வழங்கி வைத்திருக்கின்றார். பேஸ்புக் காதலனால் விபரீதம். முல்லைத்தீவில் காணாமல் போன 14 வயது சிறுமிகள் மீட்பு. வழி தெரியாமல் சென்ற இருவரும் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். முல்லைத்தீவு புதுமாத்தளன் பகுதியிலிருந்து மாயமான 2 19 வயது சிறுமிகள் மீட்கப்பட்டிருக்கின்றனர். சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக் காதலனை நம்பி வீட்டை விட்டு புறப்பட்ட 2 சிறுமிகள் 2 வெவ்வேறு இடங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகி இருக்கின்றனர். புதுமாத்தளன் பகுதியைச் சேர்ந்த 14 வயதான 2 சிறுமிகள் கடந்த 16ஆம் திகதி காணாமல் போயிருந்தனர். சிறுமிகள் பெற்றோர் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தனர். புதுக்குடியிருப்பு பேருந்து நிலையத்துக்கு அண்மையில் 2 சிறுமிகள் சந்தேகத்துக்கு இடமான நடவடிக்கை எடுத்து போலீசார் அவர்களை விசாரணை செய்ததில் அவர்கள் மாயமான புதுமாத்தளன் சிறுமிகள் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் நடத்தப்பட்ட முதல் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சிறுமிகளில் ஒருவர் ஃபேஸ்புக் மூலம் காதல் மலர்ந்திருப்பதாகவும், மட்டக்களப்பு செங்கலடை பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரே காதலன், தன்னிடம் வருமாறும் காதலன் அழைத்ததை அடுத்து கடந்த 16ஆம் திகதி நண்பர்கள் இருவரும் செங்கலடை புறப்பட்டனர். தனியார் கல்வி நிறுவனத்துக்கு செல்வதாக வீட்டில் சொல்லிவிட்டு புறப்பட்டவர்கள் மிதிவண்டியை பற்றைக்குள் மறைத்து வைத்துவிட்டு பேருந்தில் மட்டக்களப்பு செங்கலடைக்கு சென்றுள்ளனர். செங்கலடை காதலனின் வழிகாட்டலில் பேருந்தில் சென்ற அவர்கள் செங்கலடியில் வைத்து காரில் ஏறியிருக்கின்றனர். தனது ஃபேஸ்புக் காதலியுடன் பாலியல் உறவில் ஈடுபட்ட இளைஞன் நேற்று முன்தினம் 2 சிறுமிகளையும் காரில் ஏற்றி வந்து யாழ்ப்பாணம் செல்லும் பேருந்தில் ஏற்றிவிட்டு அனுப்பியிருக்கின்றார். சிறுமிகள் இடம் தெரியாமல் யாழ்ப்பாண நகரை வந்து சேர்ந்துள்ளனர். இரவாகிய சமயத்தில் அவர்கள் நகரில் சுற்றித் திரிந்தனர். இரவு வேளையில் பான்சி கடை ஒன்றில் பொருட்களை வாங்கிய வேளை அவர்களுக்கு உதவி செய்வதாக கூறி 2 இளைஞர்கள் சிறுமிகளை அழைத்து கொண்டு சென்று வீடு ஒன்றில் தங்க வைத்து மற்றைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றார். நேற்று 2 சிறுமிகளையும் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளனர். இரவு புதுக்குடியிருப்பை வந்தடைந்த போது போலீசார் சிறுமிகளை மீட்டிருக்கின்றார்கள். சிறுமிகள் முல்லைத்தீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்காக முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் அதிகரித்துள்ள நைஜீரிய சைபர் குற்றவாளிகள். நாட்டில் அதிகரித்துள்ள இணைய குற்றங்களை கட்டுப்படுத்த தேசிய கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. அத்துடன் நைஜீரிய சைபர் குற்றவாளிகளை நாடு கடத்தவும் அரசாங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது.
தற்பொழுது ஒரு தேசிய சைபர் பாதுகாப்பு உத்தி உருவாக்கப்பட்டு வருவதுடன் வெளிநாட்டு சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட இருப்பதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் நைஜீரியர்கள் என்றும் 12 மாத கால பகுதியில் 5400 முறைப்பாடுகள் தரவுகள் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த குற்றங்களில் 75% இலங்கையர்களாகவும் 25% நைஜீரியர்களாகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளனர். அச்சுறுத்தி பணம் பறித்தல் தொடர்பாக 670 முறைப்பாடுகள், சமூக ஊடக சுயவிவரங்களை ஹக்கிங் செய்வது குறித்து 370 முறைப்பாடுகள், பாலியல் துன்புறுத்தல் குறித்து 60 முறைப்பாடுகள் மற்றும் 1400 அவதூறு வழக்குகள், 20 சைபர் வழக்குகள் என்ற மொத்தமாக 2280 சைபர் கிரைம் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி.